ஜெபம் செய்வோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தூய திருத்துவ ஆலயத்தின் 52வது பிரதிஷ்டை பண்டிகை நாளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை ஆராதிக்க முடியாமல் தங்கள் இல்லங்களில் இருந்து ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இதை பார்த்து உம்மை மகிமைப்படுத்தி கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனை அன்பு திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் விளங்க நீர் அருள் புரியும். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் இந்த ஆராதனை ஆரம்பமாகவும் யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 210 ஆராதனை கீதங்கள் 568 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 210, ஆராதனை கீதங்கள் 568 பாடுவோம். நல்மீட்பார் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, தமான வாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். எத்தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம், ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம், ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும், ஓர் திவ்ய ஞானம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் விரோதம் பயத்தை பொறுத்தும், உள்ளானவரின் துரோகம் கிலேசப்படுத்தும், பக்தர் ஓயாத சத்தம் எம்மட்டும் என்பதாம், ராவில் நீலைத்த துக்கம் காலையில் கழிப்பான், மேலோகவான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போர் ஓய்ந்து வெற்றி
வாயும் பாவியாந்தம் ஈனா உழைப்பீலோ நீங்காத சமாதானம் மெய்சாபை வாஞ்சிக்கோ என்றாலோ கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமோ இளைப்பாறுவோரோடு இன்ப இலக்கமோ இபாக்கியதுயோரோடு கர்த்தாவே நாங்களோ விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியோ ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் பாடல் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். ஆராதனை கீதங்கள் 846 கீதங்களும் கீர்த்தனைகளும் 581 கர்த்தருடைய ஜெபத்தை நாம் அறிக்கை செய்வோமாக பாடல் வழியாக. வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம் வானகம் போல வையகம் தனிகம், வாழ்கவும் திருநாமம் தினமங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம் பாவங்கள் யாவும் பொறுத்தமை ஆளும், வாழ்கவும் திருநாமம் பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம் சோதனை நீந்தமை விலக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம் தீவினை இருந்தே மீட்டிட வாரும், வாழ்கவும் திருநாமம் ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள மாண்பும், வாழ்கவும் திருநாமம் இங்கு போல் என்றும் இறைவனை உமதே, வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் அநாதியாய் ஆமீன், வாழ்கவும் திருநாமம் ஆமீன் ஆமீன் ஆதியாய் ஆமீன், வாழ்கவும் திருநாமம்
ஆண்டவரே உதரை தீரந்தருளும். வாய்ப்புகளை அறிவிக்கும். தேவனே எங்களுக்கு விரைவாய் மாறும். ஆண்டவரே சாய்மன்ன பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 371 ஆறாவது கீதங்கள் 822 உள்ள 3 வாலிபர் கீதத்தை பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 371 ஆறாவது கீதங்கள் 822. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலையே பாடியே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே உஷ்ணமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே இருளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சகல பறவைகளே, கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே, நாட்டு மிருகங்களே,
அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தமும் தாழ்மையும் இதயமுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலங்களிலும் மகிமையுண்டாவதாக. முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84. 84ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிராணின் மேல் வாஞ்சையும் கவனமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ளதை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, முது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தெய்வ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கிடையுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். முதலாம் திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களிலே இருக்கும்
ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களோட எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கன்னிகளின் முதல் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. இந்த பிரதிஷ்டை ஆராதனையின் ஒரு சிறப்பு பாடலாக யாவரும் ஆராதனை கிதங்களிலே இருக்கிற 705வது பாடல், கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். ஆராதனை கிதங்கள் 705. மீட்பர் நாமத்தே அவர் பாதம் பணிவோம். இயேசுவை நேரத்தில் கண்டடைவோம். இந்த ஆலயம் மீட்பர் திருவாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் இரண்டு மூன்று பேர் ஒன்றாய் கேஞ்சு போது வருவார். வாக்கு போலந்தாயவார் ஆசீர்வாதம் தருவார். இந்த ஆலயம் மீட்பர் திருவாசனம் கண்டடைவோம்
கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே, இன்ப ஆலயம் நம் மீட்பர் திருவாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம். இரண்டாம் திருமுறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. யோவான் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரிகாலமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாயிருக்கிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோத்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆனாலும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. யாவரும் ஆராதனை கீதங்கள் 824 உள்ள கர்த்தரை போற்றியே வாழ்த்தது களிக்குதே என் ஆத்துமா எங்களை பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 824, கீதங்களும் கீர்த்தனைகளும் 117. ஆராதனை கீதங்கள் 824, கீதங்களும் கீர்த்தனைகளும் 117. கர்த்தரை போற்றி வாழ்த்துது களிக்குதே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்தன பரமாத்துமா, களிக்குதே என் ஆவி கருணை கூர்தன பரமாத்துமா. இன்று தம் அடிமாயின் தாழ்மையை இறையவர் கண்ணோக்கினார், இறையவர் கண்ணோக்கினார். என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்மயமாக்கினார், என்றென்றும் எல்லோரும் புகழ என்னை தன்மயமாக்கினார். பரிசுத்த நாமம் மகிமைய பகுத்தாரனைத்தும் நல்லது, பகுத்தாரனைத்தும் நல்லது. பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள்ளது, பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் பரம்பரைகளுக்குள்ளது.
ஆண்டவர் தம் புயத்தை உயர்த்தி பராக்கிரமம் செய்திட்டான், பராக்கிரமம் செய்திட்டான். அகந்தையுள்ளோரை சிதறடித்தான், அன்பர் கருள் மாறி பெய்தான். அகந்தையுள்ளோரை சிதறடித்தான், அன்பர் கருள் மாறி பெய்தான். பசித்தோரை ஆதரித்தவர்களை பரிந்து நன்மையால் நிரப்பினான், பரிந்து நன்மையால் நிரப்பினான். பஞ்சயாய்தலவான்களை அவர் ஆதி வெறுமையை அனுப்பினான், பஞ்சயாய்தலவான்களை அவர் பாதி வெறுமையை அனுப்பினான். பிதாக்கும் சுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சதா காலமும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவ. ஆமென். சதா காலமும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவ. ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த செலவினாவாகிய இதனை சுவாசிக்கிறேன். கடவுளேக்குமானாகிய நம்மை சுவாசிக்கிறேன். பசுதாவினாலே நம்மளுக்கு பிறந்தால் பொதுவாக காலத்தில் பாடுபட்டு சிலரை மறித்து இழக்கப்பட்டு இறங்கினார். 3 நாள் மருத்துவ இறங்கினார். செலவினாவாகிய இருக்கிறார். அவிடத்திலிருந்து உரியவரையும் மருத்துவனை கூறுவான். பரிசாய் சுவாசிக்கிறேன். புதவர் சபையும் பசுடையும் பாமன்னிப்பும் செய்து வைத்தலும் நித்திய விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பாரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுபதாக பூமியில் சுபதாக அன்று தாரும். எங்களுக்கு ஒரு மாற்றம் சொல்ல மன்னிக்கிறது போல எங்களை ஒற்றினை மன்னியும். எங்களை சொர்க்க பிரவேசிக்க பண்ணாமல் தீமை இரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் காண்பியோ, எங்களுக்கு அருளி செய்யோ. உம்முடைய காரம் நீதி தரீப்பேயோ. நீதி கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஆட்சியோ, உம்முடைய சொந்தத்தை ஆசீர்வாதியோ. கர்த்தாவே காலத்தை சமாத்த கட்டலாம் வீடு. தேவரீலாம எங்களுக்காக யுத்தம் செய்வார், ஒரு வரும் இல்லை. ராவணே எங்களை திசைகாரியோ. சாவியை இருந்து எடுத்து கொள்ளாதேயோ. ஜபம் பண்ண கடவோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்கான சொர்க்க ஜபம். பரிசுத்த பிதாவே, கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் புகழ்ந்து துதிக்க துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு தந்துள்ள இவ்வாலயத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வாலயத்தில் முதவசனத்தை நாங்கள் தியானிக்கையில் உம்மை பற்றிய மெய்யறிவில் நாங்கள் வளர கிருபை புரியும். இவ்வாலயத்தில் உம்மை ஆராதிக்கிற நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கவும் தேவரீர் தங்கும் ஆலயமாக எங்களையே அர்ப்பணிக்கவும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்துக்கானரும் ஏக சிந்தை விடுபடும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதற்கு ஜீவன் உம்மை செய்வதே மெய் சுவாதீனம்.
தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரவுள்ள வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் சேர எல்லாம் பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. சர்வமித்த தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மதுபார்வைக்கு நீதி ஆர்க்கதைகளும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்யலாவற்றையும் ஆளுகையினால் எடுத்துள்ள வேண்டும் என்று எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதீசங்களை செய்கிற செலவு தேவனே, எங்கள் அத்துச்சிறுமால்மையின் குருமார் மேலும் அவள் விசாரணைக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகின்ற ஆவியை அனுப்பி அவர்களுக்கு உத்தம பிரியமலா நடக்கும்படி புது ஆசீர்வாதமாகிய பணி உரிமையில் ஓயாமல் பேச்சுதலும் கர்த்தாவே எங்கள் காரியத்தை மத்தியஸ்திரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளை இட்டருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பிரதிஷ்டை ஆராதனையை ஒளிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 52வது பிரதிஷ்டை ஆசன பண்டிகை முன்னிட்டு நடத்துகிற இந்த சிறப்பு ஆராதனைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்களாக இதோ ஒளிபெருக்கலை கேட்டு என்னோடு இணைந்து வீடுகளில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எப்பொழுதும் இந்த ஆராதனையின் பாடல் வேலை நடைபெறும் பொழுது, காணிக்கை பாடல் பாடும் பொழுது அருமையான பிள்ளைகள் உங்கள் இல்லங்களுக்கு வருவார்கள். நீங்கள் உங்களை அர்ப்பதற்கு அடையாளமாக கொடுக்கின்ற காணிக்கையை நீங்கள் அர்ப்பணிப்போடு கொடுக்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திர காணிக்கை நீங்கள் படைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் காணிக்கை பாடல் நேரத்தில் மாத்திரம் வந்து நீங்கள் ஆலயத்தில் ஸ்தோத்திர காணிக்கையை படைத்துவிட்டு செல்லலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை பாடல் பாடும்போது மாத்திரம் நீங்கள் வந்து காணிக்கை படைத்து செல்ல, ஸ்தோத்திர காணிக்கை படைத்து செல்ல அழைக்கப்படுகிறீர்கள். அருளுரைக்கு ஆயுதமாக யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 292 ஆராதனைகள் 617 உள்ள கர்த்தா நீர் வசிக்கும் ஸ்தலத்தை இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். ஆராதனைகள் 617, கீதங்களும் கீர்த்தனைகளும் 292.
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் அவர்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இதோ நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாளன்று இந்த ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்றும் யூடியூப் வழியாக பார்க்கிற திருச்சபையின் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆண்டு ஆண்டவர் நமக்கு இறை ஆசைகளை பெறுகிற ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய இறைமகன் இயேசு கிறிஸ்து கிருபை பாராட்டுவாராக. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத சாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவர்களை நாம் ஆலயத்துக்கு வர முடியவில்லை தவிர ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஜீவன் சுகன் பலத்துக்காக நாம் ஆண்டவருக்கு என்றென்றும் நன்றி உள்ளலாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வீடுகளில் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற திருச்சபை பிள்ளைகளுக்கு திருமறையிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, இவர்களை கடந்த ஆண்டும் நாம் இந்த பண்டிகை ஆலயத்தில் வந்து ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த ஆண்டும் ஆசரிக்க முடியவில்லை. இவர்களை நம்முடைய தேசமும் இந்த உலகமும் சந்தித்திருக்கிற நெருக்கடியான சூழ்நிலை யாவரும் நன்கு அறிந்ததே. இதற்கான காரணங்களை பல விதத்திலே மக்கள் அறிய முற்படுகிறார்கள். விஞ்ஞான ரீதியாக, மருத்துவ ரீதியாக இந்த நெருக்கடி வருவதற்கான காரணம் என்று சொல்லி பலர் பல கருத்துக்களை கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை ஆன்மீகத்தின் வாயிலாகவும் அநேகர் பல கருத்துக்களை கூறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? இவளை ஆண்டவர் எதற்காக இதை அனுமதித்தார்? இது வருவதற்கு நான் எந்த விதத்தில் காரணமாக அமைந்திருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு தருணமாக இந்த தருணத்தை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவளை ஏன் ஆலயத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லி நாம் சிந்திப்பதற்கும் மாத்திரமல்ல, இதற்கான காரணம் என்ன, ஆண்டவரே நான் செய்த குற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து நம்மை நாமே மறு பிரதிஷ்டை செய்து கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிற தருணமாக இதை நான் எண்ணுகிறேன். இந்த சிந்தையோடு இந்த செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட திருமுறை பகுதி உபாகமத்து புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ வாசம் பண்ணும்போது, மகிழ்ந்திருக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். உபாகமம் என்பது இணை சட்டம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே இன்னென்ன பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீதி நெறிமுறைகளை ஆண்டவர் இதன் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து உலக மக்களிலும் தம்முடைய பிள்ளைகள் முன்மாதிரிகளாக விளங்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாக, இறை சித்தமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை குறித்து இங்கே அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், இதற்கு முந்தைய எத்தனையோ பண்டிகைகளை நாம் ஆசரித்து விட்டோம். எத்தனையோ கொண்டாட்டங்கள், எத்தனையோ பிரதிஷ்டை, எத்தனையோ அசன பண்டிகைகள், வெளியிடத்தில் நாம் வந்திருப்போம். ஒரு வாரம் பண்டிகையை ஆசரித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக அந்த பண்டிகைகளை நாம் ஆசரித்தோமா? எந்த விஷயத்திலே ஆண்டவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்ற தவறிவிட்டோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற தருணமாக இதை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளிலே நாம் ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கவும், இந்த பண்டிகையை நாம் சிறப்பாக கொண்டாட்டத்தோடு ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே திருச்சபையாக நாம் அதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நான் செய்த குற்றம் என்ன? நாங்கள் செய்த தவறு என்ன? எந்த காரியத்திலே நீர் விரும்புகிற பிரகாரமாக எங்களுடைய பண்டிகை நாங்கள் ஆசரிக்க தவறிவிட்டோம், இல்லை எங்களுடைய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் ஆசரிக்க தவறிவிட்டோம், இல்லை எங்களுடைய அசன பண்டிகையை நாங்கள் ஆசரிக்க தவறிவிட்டோம் என்பதை எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த சிந்தையோடு இன்றைய தியானத்தை தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, பண்டிகை என்று சொன்னால் எல்லோருமே
ஒவ்வொரு வித கண்ணோட்டத்தில் எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஒருவேளை காலத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே ஒருவேளை ஒரு 25 வருடத்துக்கு 30 வருடத்துக்கு முன்பதாக பண்டிகை என்று சொன்னாலே அங்கே பண்ட பலகாரங்கள், அன்றுதான் இட்லி தோசை போடுவார்கள். பிள்ளைகள் காலையிலே எழுந்து விடுவார்கள் இட்லி தோசைக்காக. அதோடு மாத்திரமல்ல, 30 வருடத்துக்கு முன்பதாக பண்டிகை என்று சொன்னால் வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்கள். விருந்தினர்கள் வரும்பொழுது கரங்களிலே முட்டாய் பெட்டி இருக்கும். பண ஓலையிலே செய்த அந்த முட்டாய், ஏனி முட்டாய் என்று சொல்வார்கள். இப்படி அந்த ஏனி முட்டாய் இல்லாத பண்டிகையை நாம் ஆசரித்தது கிடையாது. இப்படியாக அது ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னும் காலம் கடந்து வருவோம் என்று சொன்னால், பண்டிகை என்று சொன்னாலே விதவிதமான ஆடைகள், எத்தனை ஆராதனை நடைபெறுகிறதோ அத்தனை ஆராதனைக்கும் புது புது ஆடைகளை அணிந்து நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மகிழ்ச்சி எண்ணங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்தது. இன்னும் நெருங்கி வருவோம் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே ஆடைகளோடு சேர்ந்து அணிகலங்களும் ஆபரணங்களும் பெருகிவிட்டன. இவர்களே பண்ட பலகாரங்கள், ஆடைகள் மற்றும் நகைகள், ஆபரணங்கள் என்று சொல்லி இவைகளை முன்னிறுத்துவதே நமது பண்டிகையினுடைய நோக்கமாக, எதிர்பார்ப்பாக அமைந்துவிட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பண்டிகை என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே பண்டிகையை ஆசரிக்க நாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதை இந்த உபாகம் 26ஆம் அதிகாரம் நமக்கு திட்டம் தெளிவாக கற்றுத்தருகிறது. அதில் 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, ஆண்டவருடைய சமூகத்திலே பண்டிகையை நாம் ஆசரிக்கும் பொழுது எப்படி ஆசரிக்க வேண்டுமாம்? அர்ப்பணிப்போடு ஆசரிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற நாம் அர்ப்பணிப்போடு வந்து அந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன அர்ப்பணிப்பு? இந்த உபாகம் 26ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் மற்றும் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரிய இடத்திலே சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க தம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற நாம் எப்படி வருமா? அர்ப்பணிப்போடு வர வேண்டும். என்ன அர்ப்பணிப்பு? ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை எண்ணினவர்களாக, பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணினவர்களாக, ஆண்டவருக்கென்று கொடுப்பதற்காக முதற் பலனை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பண்டிகைகளை நாம் ஆசரித்து விட்டோம். ஆண்டவர் நமக்கு பற்பல விதமான தொழில்களை, பற்பலமான வருமானத்திற்கு ஈட்டுகின்ற வழி வாய்ப்புகளை திறந்து தந்திருக்கிறான். நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் பல மாநிலங்களிலே, பல தேசங்களிலே, உலகத்தின் பல இடங்களிலே இருந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இங்கே வாசித்த திருமுறையினுடைய வாசனப்படி இங்கே சொல்லப்படுவது போல, பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் அறிக்கையிடுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்னை இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தார். ஆண்டவர் எங்களை விளைச்சலை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய், தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானம் என்றால் என்ன? ஆண்டவரை ஆராதிக்கின்ற இடம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம். அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தில் வந்து உன்னுடைய நன்றி பலிகளை, அதாவது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அன்புக்குரியவர்களே, நீ பெற்ற ஆசீர்வாதங்கள், நீ பெற்ற நன்மைகள், நீ பெற்ற ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் உன்னுடைய பிரயாசத்தின் பலனல்ல. இது ஆண்டவர் கொடுத்த ஈவு, இது ஆண்டவர் கொடுத்த ஈவு. ஆகவே அனைத்தையும் பெற்ற நீ உன்னை அர்ப்பணிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நீ ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே,
அப்போ நம்முடைய கடந்த பண்டிகை நாட்களை எண்ணி பார்ப்போம். ஒருவேளை நான் முதலாவது சொன்னது போல ஒருவேளை பண்ட பலகாரங்கள், ஆடை ஆபரணங்களோடு, கேளிக்கை கொண்டாட்டத்தோடு, ஒருவேளை ஐக்கிய உணவோடு நம்முடைய பண்டிகை முடிந்து விட்டதா? இல்லை, ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவர்களாக, ஆண்டவரே என்னை பல்பல இடங்களுக்கு அழைத்து சென்றீர், எனக்கு தொழிலை கொடுத்தீர், நான் முன்னேறி வரும்படியான வாய்ப்பை கொடுத்தீர், நான் வெறுமையாகத்தான் இருந்தேன், ஆனால் இன்று நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன் என்ற நன்மையை நான் நினைத்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே என்னையும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் உமக்கென்று முதல் பலனாக காணிக்கையாக படைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கின்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து அரசி எலிசபெத் ராணியினுடைய முடிசூட்டு விழா வைபவம் நடைபெற்றது. கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வைபவம், உலகமே எதிர்பார்த்து கொண்ட அந்த வைபவம், அந்த நிகழ்விலே அங்கே இங்கிலாந்து அரசி எலிசபெத் ராணி அவர்களுக்கு முடிசூட்டு விழா நடைபெற்றது. முடிந்தவுடன் அங்கே ஆலயத்திலே ஒரு நிறைவு பாடல் பாடப்பட்டது. எல்லாருக்கும் மா உன்னதர் என்று சொல்லக்கூடிய நிறைவு பாடல். அந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே இந்த மகாராணியார் தன்னுடைய தலையில் சூட்டப்பட்டிருந்த அந்த கிரீடத்தை, அந்த கிரௌனை கலத்தி ஆல்டருடைய டேபிளை கொண்டு போய் அதை அர்ப்பணித்து படைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே மண்டியிட்டு ஜெபித்தார்களாம். ஏனென்று சொன்னால் அந்த ஆராதனை முடிந்ததும் அவள் சொன்ன காரியம் இதுதான்: இவை, இந்த மேன்மை, இந்த மகத்துவம், இவை எல்லாம் என் தேவன் கொடுத்த ஈவு. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த மேன்மை பெற்றிருக்கிறேன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே இவை எல்லாவற்றையும் நான் அர்ப்பணித்து ஆண்டவரிடத்திலே மன்றியிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதித்தார்களாம். அன்புக்குரியவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே அதிக ஆண்டு ஆட்சி செய்த அரசியாக எலிசபெத் ராணி காணப்படுகிறார்கள். அவருடைய காலத்தில்தான் அங்கே விஞ்ஞானத்திலே இங்கிலாந்து தேசத்தின் அதிக கண்டுபிடிப்புகள் நடைபெற்றதாகவும், வளர்ச்சியின் பாதையிலே இங்கிலாந்து கடந்து சென்றதாகவும், மற்றும் ரயில்வே மற்றும் டெலிஃபோன் போன்ற சொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளும் அதிகமான வளர்ச்சியின் பாதையிலும் அந்த தேசம் கடந்து சென்றதாக அங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எல்லாம் மேன்மையும் என் ஆண்டவருக்கே. என் ஆண்டவருக்கென்று என்னை மார்ப்பதுமல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கடந்து வந்த பண்டிகை நாட்களிலே இந்த அர்ப்பணிப்போடு கடந்து வந்தோமா? ஒருவேளை இந்த காரியத்திலே நாம் தவறி இருப்போம் என்று சொன்னால் வரும் நாட்களிலே அதை நாம் சரி செய்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே பண்டிகை ஆசரிக்க விரும்புகின்ற நாம் தாழ்மையோடு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே பண்டிகை ஆசரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன தாழ்மை? உபாகமம் 26 அதிகாரத்திலே 5-6 வசனம் இவ்வாறாக சொல்கிறது: அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தனாக இருந்தான். அவன் கொஞ்சம் ஜனத்தோடே எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானான். எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. அன்புக்குரியவர்களே, கடந்த கால நினைவுகளை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பண்டிகை ஆசரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே சொன்ன வாசகத்தின்படி என்னுடைய முற்பிதாக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எங்களை எப்படி நடத்தினார்கள்? எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது. அன்புக்குரியவர்களே, எகிப்தியர்கள் எங்களை கடினமான வேலையை சுமத்தினார்கள், எங்களை சிறுமைப்படுத்தினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நான் மேன்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது எல்லா மேன்மையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை தாழ்த்த அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை தாழ்த்த அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிராம பகுதியும் முந்தின நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கையை நீங்கள் எண்ணி பாருங்கள். 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கிராமம் இருந்த சூழ்நிலையே வேறு. எங்கு பார்த்தாலும் ஓலை குடிசைகளான வீடுகள் மாத்திரம்தான் இருக்கும். இங்கே தேரி மேடுகள் இருந்தது. நம்முடைய ஊரின் பெயரை தேரி விடலி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நம்முடைய திருச்சபையிலே
30-40 ஆண்டுகள் முன்பதாக ஞானஸ்தானம் பெற்ற ஒருத்தருடைய ஞானஸ்தான சான்றிதழை பெற்றுக்கொள்ளும்படியாக திருமண்டல அலுவலகத்துக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே நான் இந்த காரியத்தை என வாசிக்க முடிந்தது. அங்கே அலுவலர் கேட்கும் பொழுது சொன்னார், ஐயா, நீங்கள் நீல்புரம் திருச்சபை என்று சொல்கிறீர்கள், நீங்கள் கொடுத்த குறிப்பின்படி நான் தேடி பார்த்தேன், இங்கே நீல்புரம் என்கிற பெயர் இல்லையே, அதுக்கு பதிலாக தேரி விடலி என்று சொல்லக்கூடிய பெயர் இருக்கிறதே என்று சொல்லி கேட்டார்கள். நான் சொன்னேன், என்னுடைய கிராமத்தின் பெயர், முந்தைய பெயர் தேரி விடலி தான். அதிக தேரி மணல் நிறைந்த பகுதி. இந்த பகுதிக்கு இப்பொழுது நீல்புரம் என்று சொல்ல பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பேராயர் ஸ்டீவன் நீலையா அவர்கள் வந்து என்னுடைய திருச்சபையின் முன்னோர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றினார்கள் என்று சொல்லி அந்த ரிஜிஸ்டரில் நான் பார்க்கும் பொழுது அங்கே அந்த ரிஜிஸ்டரில் பேராயர் ஸ்டீவன் நீல் அவர்களுடைய கையொப்பம் இருந்தது. அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்புக்குரியவர்களே, பனைங்காட்டு பகுதியாக இருந்த இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கல்வியை கொடுத்து நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுத்து பற்பல இடங்களில் சென்று நாம் தொழில் செய்யும்படியாக பணியாற்றும்படியாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நாம் ஒருவேளை விதவிதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை பெரிய வீடுகள் மற்றும் கார் போன்று சொல்லக்கூடிய உலகப்பூர்வமான மேன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இவையெல்லாம் பெற்றிருந்தாலும் இவையெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஈவு என்பதை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பண்டிகை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். அவர்களை கடந்து வந்த பண்டிகை நாட்களிலே அந்த தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பண்டிகையை ஆசரித்தோமா? அவர்களே, என்னுடைய பெருமையோ, என்னுடைய வீட்டின் பெருமை, என்னுடைய பணப்பெருமை, என்னுடைய படைபலம், என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை, என்னுடைய ஆடை ஆபரணங்கள், இவை அனைத்தையும் மேன்மையாக எண்ணினவர்களாக அவர்களை பிறருடைய முன்பதாக ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை மேன்மையனாக எண்ணினவர்களாக பண்டிகை ஆசரித்தோமா என்று சொல்லி எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை ஆண்ட விரும்புகிற வண்ணமாக தாழ்மைப்படுத்தி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பண்டிகை ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இறுதியாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நாம் நன்றி உழவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி உழவலாக இருக்க வேண்டும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய வைத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கைகளினாலே ஆண்டவர் எங்களுக்கு இந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர் செய்த செய்கைகள் ஏராளம். யாக்கோபு சொன்னது போல, கோலும் கையுமாக சென்றேன், இத்தனை பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன் என்று சொன்னானே, அதே போல ஆண்டவர் நம்மை வெறுமையாகத்தான் அழைத்து சென்றார். அவர்களை நம்முடைய கிராமத்தை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் அநேகர் வெறுமையாக வந்தார்கள், வெறுமையாகத்தான் கடந்து வந்தார்கள். என் தேவன் எங்களை நடத்துவார் என்று சொல்லக்கூடிய விசுவாசத்தோடு தான் கடந்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது பற்பல இடங்களிலே பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலே தொழில் செய்யும்படியாக, வியாபாரம் செய்யும்படியாக, பணி செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறாரே, இதற்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முதலாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும். நம்மை மேன்மை பாராட்டுவதற்கு அல்ல, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல என்று சொல்லி தியானித்தோம். மூன்றாவதாக நான் சொன்ன காரியம் நன்றி உள்ளத்தோடு, நன்றியுள்ள உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நன்றி இழந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தை வந்தோமா? ஆண்டவரே, எங்களை வெறுங்கையாதான் அழைத்து சென்றீர், ஆனால் இத்தனை பரிவாரத்தோடு நாங்கள் திரும்பி வரும்படியாக அவர்களை பெருமையாக சென்றவர்கள் திருமணமாகிய பிள்ளைகள் என்று சொல்லி, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்திருக்கும்படியான கிருபை செய்தீரே. சந்ததி சந்ததியாக உடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படியாக கிருபை செய்தீரே. ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி கலந்த உள்ளத்தோடு பண்டிகையை நாம் இதுவரைக்கும் ஆசரித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரகாரமாக நாம் பண்டிகை ஆசரிக்கும் பொழுது ஆண்டவனுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களை செய்வார் என்று சொன்னார். அங்கே உபாகமம் 26ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைப்பார். எப்பொழுது? ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக அவருடைய பண்டிகையை நாம் ஆசரிக்கின்ற பொழுது. அவர்களை திருமுறையிலே எத்தனையோ பண்டிகை நாம் பார்க்கிறோம். அவர்களை கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மந்தைகோஸ்தை பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பில்லாத அப்பா பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே,
இவ்வளோ இன்றைய காலகட்டத்திலே நாம் பல பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். அதிலே ஆலய பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகை விசேஷ பண்டிகையாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பண்டிகையை நாம் ஆசரிக்கின்ற முற்பட்ட பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிற புறமாக வருகிற ஆண்டிலிருந்து, ஆண்டவரே நான் அர்ப்பணிப்போடு பண்டிகை ஆசரிப்பேன், தாழ்மையோடு வந்து உடைய சமூகத்திலே வந்து பண்டிகை ஆசரிப்பேன், நன்றி கலந்த உள்ளத்தோடு வந்து பண்டிகை ஆசரிப்பேன் என்று சொல்லி அன்னுடைய சமூகத்திலே நாம் பண்டிகை ஆசரிப்போம். அப்பொழுது நிச்சயமாக இறைவன் தருகிற இந்த ஆசீர்வாதம் உன்னை கீழ்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னது போல் இந்த நெருக்கடியான சூழ்நிலையை தேவன் நமக்கு மாற்றி மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும்படியாக கிருபை தருவார். ஒன்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கு எருசலேம் தேவாலயமே தேவனுடைய மகிமை நிறைந்த ஆலயமாக இருந்தது. வருடத்தில் 3 முறை வந்து அங்கே பண்டிகை ஆசரித்தார்கள். ஆனால் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்ற பொழுது அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பண்டிகை ஆசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் அவள் செய்த காரியம் என்ன? மேல் வீட்டறையை உண்டு பண்ணினார்கள். பாபிலோனை பாபிலில் இருந்து கொண்டு எருசலேமை நோக்கி அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்தார்கள். அதற்கு உதாரணமாக தானியேலுடைய அனுபவத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன் பலகணியினை திறந்து எருசலேமை நோக்கி அவன் தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஜெபித்த அந்த மக்களைத்தான் மீண்டும் ஆண்டவர் எருசலேமுக்கு அழைத்து வந்தார். அந்த தேவனுடைய ஆலயத்தில் அவளை கூட்டி சேர்த்தார். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொன்னது போல் ஆண்டவர் அவர்களை வாழ்ந்திருக்கும்படியாக செய்தார். அவளை நம்முடைய வாழ்விலும் ஆராதனைக்கு வர முடியவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆராதனை ஒளிபெருக்கிகளுமாக அங்கே கேட்கும் பொழுது வீணான வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஆராதனையோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மீண்டும் இந்த சமூகத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் திருச்சபையின் பிள்ளைகளாகி நமக்கு தருவார். அந்த கிருபைகளை தூய திருத்துவ ஆலயத்தின் பிரதிஷ்டை பண்டிகை ஆசரித்து கொண்டிருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளாகி நமக்கும் ஆண்டவர் நிறைவாய் தந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மளை இருக்கிற இடத்திலே இருக்கிற தேசத்திலே உன் தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய காணிக்கை ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்கும் முகமாக ஆராதனை கீதங்கள் 346 கீதங்களும் கீர்த்தனைகளும் 393 பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா. ஆராதனை கீதங்கள் 346 கீதங்களும் கீர்த்தனைகளும் 393. ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஞான ரட்சகர் நாதனமை, ஞான ரட்சகர் நாதனமை, இந்த நாள் வரை ஞானமதினில் காத்தான் புகழ். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். சங்கு கணவள் செங்கோலரசில தளராதுலகே ஸ்தானவராம், எங்கள் ரட்சகரே சுனமை, எங்கள் ரட்சகரே சுனமை, வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சிப்பதால் புகழ். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். மூன்று வருடம் அதினில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலேயுழல, தந்து நமக்குயிருடையுணவும், தந்து நமக்குயிருடையுணவும், வெகு தயவுடன் இயேசுத்தர் பார்த்ததினால் புகழ். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கு
உலகின் கோடும் தாய் கொள்ளை நோய் வீசோசத்திக்கோள் தஞ்சரட்சகர் தாவித்து நம்மை தங்கரட்சகர் தாவித்து நம்மை தாமைதனி குறைதனி காற்றியதால் புகழ் ஆனந்தமி ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம் ஞானரட்சகநாதனமை ஞானரட்சகநாதனமை இந்த நாள் வரை ஞானமதினி காத்தார் புகழ் ஆனந்தமி ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவர் செல்தை அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. எல்லா நன்மைக்கும் ஊற்றுக்கும் ஒரே இடமாக இருக்க அன்பின் ஆண்டவரே, சகலத்தையும் அதிலிருந்த காலத்தை நேர்த்தியாக செய்கிறவரே, இதோ நாங்கள் இடத்திலிருந்து பெற்ற நன்மை அடையாளமாக, நன்றி அடையாளமாக, எங்களையே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க அடையாளமாக இந்த காணிக்கை படைத்திருக்கிறோம். இதையும் எங்களையும் அங்கீகரியும் ஆசீர்வதியும் ஏற்றுக்கொள்ளும். உடைய நாம மகிமைக்கென்றும் உடைய ராஜ்ய விருத்திக்கென்றும் பயன்பட அருள் புரியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை எடுப்போமாக. கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையினால் கரண்டி செலுத்துகிறோம். நம்முடைய ஆலயத்தின் 52வது பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகையை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே இல்லங்களில் இருந்து ஆண்டுடைய சமூகத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரோடு ஆராய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப் வழியாக இதை பார்த்து கொள்கிற பிள்ளைகளும் இந்த ஆராதனைகளை நீங்களும் இணைந்து ஒருவளை சரீர ரீதியாக நாம் ஆங்காங்கே பிரிந்திருந்தாலும் மன ரீதியாக நாம் ஒருமுகப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். வாசித்த தியானத்தை வார்த்தை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பண்டிகைகளை ஆசரிக்க முடியாமல் இருக்கிற நிலை எண்ணி நாங்கள் வருந்துகிறோம். அதே நேரத்தில் இதற்கு நாங்கள் எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறோம், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய பாவங்கள் என்ன என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து நம்மை மறு பிரதிஷ்டை செய்து கொள்ள அழைக்கப்படுகிற தருணமாக இதை எடுத்துக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் வேலைக்கான நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆலயத்தின் 52வது பிரதிஷ்டை மற்றும் வசன பண்டிகையை ஆசரிக்கும்படியாக தேவன் கிருபைத்தீர். இதோ நாங்கள் சரி ரீதியாக நாங்கள் ஆங்காங்கே பிரிந்து இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் எங்களுடைய சிந்தைகள் ஒருமனப்பட்டிருக்கின்றன. உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலே என்னுடைய உறுப்பிதாக்கள் அர்ப்பணிப்போடு இந்த ஆலயத்தை கட்டி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்களே, என்னுடைய உறுப்பிதாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மை முதலாக ஏற்றுக்கொண்டு இதோ 3வது தலைமுறையாக நாங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமே. ஆண்டவருக்கு எடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே எத்தனை மகிழ்ச்சியான தருணங்கள் ஆண்டவரே நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சுவாமி. எத்தனை பண்டிகைகளை நாங்கள் ஆசிரித்திருக்கிறோம் ஐயா. ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஆங்காங்கே பிரிந்திருந்து நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை நம்மை நோக்கி பார்க்கும்படியான ஒரு தருணத்தில் இருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. அன்று பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயத்தை போக முடியவில்லையே, தேவனுடைய ஆலயத்தை மகிழ்ச்சியை நாங்கள் பங்கு பெற முடியல என்று சொல்லி ஏங்கி தவித்தார்களே, அதே போல நாங்களும் சுவாமி ஆண்டவரை ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரை மீண்டுமாக இந்த இடத்தில் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரை மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன், எங்களையும் இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய தருணத்தை உருவாக்கி கொடுப்பீராக. ஆண்டவரே, அதற்கு நாங்களே
எங்களை நாங்கள் மறுபிரதிஷ்டை செய்து கொள்ள கிருபை பாராட்டு சுவாமி. ஆண்டவரே, நீ எங்களுடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுத்தீரப்பா. நான் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ வாழ்ந்து சுகித்திருக்கும் பொழுது, நீ என்னுடைய சமூகத்தில் வரும் பொழுது அர்ப்பணிப்போடு வர வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, தாழ்மையோடு வர வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீர். அதே போல் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே வரும் பொழுது சுவாமி ஆண்டவரே நன்றியறிதல் உள்ளத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவரே இதுவரை நாங்கள் அதை செய்ய தவறி இருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எந்த விஷயத்தில் நாங்கள் தவறி இருக்கிறோமோ அதை நாங்கள் சரி செய்து கொண்டு இனி வரும் நாட்களில் அப்பா ஆண்டவரே நீர் பெற்ற ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்கு காணிக்கை படைப்பது மாத்திரமல்ல, எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கின்ற அடையாளமாக அந்த பண்டிகை ஆராதனையில் பங்கு பெற என் தேவன் கிருபை பாராட்டும். இரண்டாவது சுவாமி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வரும் பொழுது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பணபலமோ எங்களுடைய படைபலமோ எங்களை செல்வாக்கோ எங்களுடைய குடும்ப அந்தஸ்தோ ஒன்றுமில்லையப்பா. ஆண்டவரே, இது எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஈவு சுவாமி. எங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ எங்கள் பலத்தினால நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஈவு என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக உணர்கிற சுவாமி. அந்த சிந்தையோடு எங்களை தாழ்த்தக்கூடிய கிருபைகளை நீ கிருபை கழிக்கும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னானே, அதே போல எங்களுடைய தாழ்மையை நினைத்தீரப்பா. எங்களுடைய முற்பிதாக்கள் சுவாமி எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கி ஆண்டவரை எங்களை ஆண்டவரை இப்பொழுது தொழில் செய்யும்படியாக வியாபாரம் செய்யும்படியாக பற்பல இடங்களில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாக ஆண்டவரை எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை வைத்திருக்கிறீரப்பா. அதை எண்ணி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நன்றி இழந்த உள்ளத்தோடு உடைய சமூகத்தில் வர என் தேவன் கிருபையை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அப்பா இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலை உமக்கு தெரியும் சுவாமி. உலகம் முழுவதும் அங்க வாய்த்து கொண்டிருக்கிற சுவாமி, எங்களுடைய தேசமும் தத்தளித்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நோய் தொற்று ஆண்டவரே என்று மறையும், என்று மாறும், என்று விடுதலையின் வாழ்வை பெறுவோம் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று ஆண்டவரை பாபிலோன் சிறையிருப்பை மாற்றிய தேவன் எங்களுடைய இந்த சிறையிருப்பின் வாழ்வை மாற்றிவிடும் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே நாங்கள் அடைப்பட்டு கிடக்கிறோம் அப்பா. ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்கள் நிர்விசாரங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உடைய மக்களுக்கு சேமத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் மக்கள், நீலபுரம் திருச்சபையின் மக்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உடைய நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்வில் செயல்படும் கொடுத்திருக்கிற தொழில் வாய்ப்புகளை ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. பொது முடக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவரே பொருளாதார ரீதியிலே நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. பொருளாதாரத்திலே ஆண்டவரே நல்ல சுகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுங்க அப்பா. இழந்த இழப்புகளை மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. நல்ல வழி வாய்ப்புகளை திறந்து தாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. விசேஷமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பாதுகாப்பை கொடுங்கப்பா. நல்ல பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. உடைய பிள்ளைகள் யாரிடத்தில் செல்வார்கள் தகப்பனே? ஜீவனுள்ள தேவன் ஆகியமை நோக்கி பார்க்கிறார்களே ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை தெளிங்கப்பா. எங்களுடைய திருச்சபையிலும் என்னுடைய கிராமத்திலும் பலயத்தோடு இருக்கிற முதியவர்கள் உண்டு சுவாமி, பெரியவர்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. முதியோர்களுக்கு வேண்டிய வயது சடலுக்கு வேண்டிய நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க சுவாமி. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுங்கப்பா. உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க, தீர்க்க ஆயுசை கொடுங்கப்பா. என்னுடைய திருச்சபையின் பெரியவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் அப்பா. அவர்களுக்கு நீர் கொடுக்க ஆயுசு நாட்கள் வரை சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் அப்பா. அந்த கிருபைகளை என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. வெளி இடத்தில் இருக்கிற எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கிருபை இருக்கட்டும். நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தைப்படி சுவாமி நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த நோய் தொற்று பிள்ளைகளை தாக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல செய்திகளை, மகிழ்ச்சியான செய்திகளை, சுக செய்திகளை கேட்டு பகிர்ந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் தேவாதி தேவனை கிருபையளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களை என் தேவன் எங்களுக்கு உருவாக்கி கொடுப்பீராக. தேவன் நாம மகிமைப்பட நீர் அருள் புரியும். துதி என மகிமையெல்லாம் என் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனை கேட்டுக்கொண்டு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சிறு பிள்ளைகள் வேண்டிய ஞானத்தை கொடும், கல்வி மான்களை நாவை கொடுப்பீராக. எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தங்களுடைய பரிசுத்தை காத்துக்கொள்ளவும், கலங்கரை விளக்காக பிள்ளைகள் இருந்து பிரகாசிக்கவும், சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு வரவும், உயர் கல்வி பெறவும் என் தேவன் கிருபை பாராட்டும்படியே ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்விலே சமானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியிலே குழந்தை பாக்கியத்தை அருளி செய்வீராகப்பா. ஆண்டவரே, அன்று அந்நாள் சமூகத்திலே பொறுத்தனையோடு கண்ணீர் விட்டு ஜெபித்தால் சுவாமி, அந்நாளின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவரை நீர் கொடுக்கிற கர்ப்பத்தின் கனியினை கொடுத்தீரப்பா. அதே போல எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை ஒருவரும் ஆண்டவரை இந்த குறையோடு இருக்காதபடி என் தேவன் காத்துக்கொள்ளும். ஆண்டவரை உடைய ஈவை அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியிலே திருமண வரங்கள் கூடி வரவும், இளர் வாழ்வில் இணைக்கப்படும் உதவி செய்யுங்க சுவாமி. திருச்சன் பெரியவர்களை, முதியோர்களை ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. செய்கிற ஒவ்வொரு தொழிலையும், விவசாயத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. விசேஷமாக விவசாயத்திலே நல்ல வரத்துள்ள பலன் கிடைக்கட்டும் அப்பா. கடந்த ஆண்டிலே ஆண்டவரே பலனை இழந்து போனார்கள். ஆண்டவர் இந்த ஆண்டிலும்
ஒரு ஆண்டு உழைப்பு சுவாமி, ஒரு ஆண்டு முழுவதும் வெயில் என்று பாராமல், மழை என்று பாராமல், குளிர் என்று பாராமல் உழைத்திருக்கிறார்கள். இந்த உழைப்பு பலனை ஆண்டவரே நிறைவாக பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி வாய்ப்புகளை நீர் திறந்து தரும்படியாக ஜெபிக்கிற சுவாமி. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த ஆண்டிலே நாங்கள் ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு உடைய சமூகத்தில் வந்து எங்களை அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி நன்றி கலந்த உள்ளத்தோடு பண்டிகை ஆசரிக்கக்கூடிய தருணத்தை நீங்க உருவாக்கி தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும் நீரே மகிமைப்படும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் எடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் என் தேவன் பதில் கொடுப்பீராக. மகிமை இருந்த என் தேவன் மகிமையாக செயல்படும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்கள் ஜபங்கள் இருக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியம் வழி நடத்துதலும் நம்முடைய கூட எப்பதை இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஆராதனை நிறைவு கீதமாக யாவரும் இணைந்து ஆராதனை கீதங்கள் 657 கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 657 கீதங்களும் கீர்த்தனைகளும் 40. எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தெய்வ மானிடர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணே பிரதானி ஞான நீ பகைஞர்க்காகவே, பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற உலகை உம் சாவால் மீதித்தே, உம் சாவால் மீதித்தே ஜெயித்தாண்டை வெற்றியை நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே பாரத்தின் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே, என்றைக்கும் வாழவே வாசல் தீரந்தோர் நீர் வாழ்க, வாழ்க, வாழ்க,
எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானங்களும் உடைய திவ்ய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருப்பதாக. ஆமென். யாவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.